நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த நாட்களிலும் 7 வார்த்தைகளை பற்றி நாம் தியானித்தோம். அவமானமாய் இருந்த அந்த சிலுவை இன்று அன்பின் சின்னமாகவும், மன்னிப்பின் சின்னமாகவும், கிருபையின் சின்னமாகவும், ரட்சிப்பின் சின்னமாகவும் விளங்குகிறது. சிலுவை இன்று மத்தியில் ஒரு அலங்கார பொருளாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மிகவும் தவறு. சிலுவை 3 விதமான அழைப்புகளை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது அழைப்பு பொதுவான அழைப்பு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவருக்கு பின்பாக நாம செல்லணும் அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அப்பொழுது நம்ம சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய சுய ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்காக ஊழியம் செய்ய நாம் என்ன பண்ணணும்? அவர் பின்பாக அவர் காட்டுகின்ற வழியில் செல்ல வேண்டும். இரண்டாவது அழைப்பு சீசனாக அழைப்பு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா கலாத்தியர் 2:20 பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதாவது இது நிர்பந்திக்கப்பட்ட அழைப்பு. நம்ம சீசனா ஆகணும். அப்பதான் நம்ம அடுத்தவங்க என்ன பண்ண முடியும்? சீசனாக மாற்ற முடியும். ஆகவே லூக்கா 14:27 வாசிக்கிறது போல, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எனக்கு பின்னாடி அந்த சிலுவையை, நான் அந்த பாரத்தை நீங்க சுமக்காம இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு சீசனாகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருக்கு என்ன இருக்கணும்? சீசனாக இருக்கணும். மூன்றாவது அழைப்பு சீசனாக மாற்றும் அழைப்பு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கிறது போல, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம மற்றவர்களை அதிகமாக நேசித்து கொண்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் அது வாழ்க்கையில செய்கின்ற மிகப்பெரிய தவறு. சீசனாக மாற்றணும். நம்ம சீசனா மாட்டா அதோட நிப்பாட்டக்கூடாது. அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களே ஆண்டவருடைய சீசனாக, ஆண்டவருடைய பிள்ளையாக வழிநடத்தக்கூடிய அழைப்பு தான் மூன்றாவது அழைப்பு. அதாவது இப்பொழுது 7 வார்த்தைகளை பற்றி தியானித்தோம். முதலாம் வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. லூக்கா 23:34 வாசிக்கிறது போல, அந்த வார்த்தையிலிருந்து தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் மிக முக்கியமான காரியம் பிறரை மன்னிக்க வேண்டும். அதாவது இதயத்துல இருந்து நம்ம மன்னிக்கணும். வாயில மன்னிச்சிட்டேன்னு சொல்றது அது ஆகாத காரியம். பிறரை மனத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? பிற செய்த தவறை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அவ்வளவு துன்புறுத்துறாங்க ஆண்டவரை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏசப்பா அவங்கள பார்த்து அவங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்றேன். அந்த ஆண்டவர் பட்ட கஷ்டத்தை விட நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். அதனால இதை பார்த்துருக்கிறீங்க யாரா இருந்தாலும், யாராவது மன்னிக்காம இருக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க? இன்னைக்கு அவங்க கூட சமாதானமாக ஆகுங்க. இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23:43 வாசிக்கிற பொழுது, கடைசி தருவாயில ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய அன்பை பரலோக ராஜ்யத்துக்கு ஆட்களை என்ன பண்றாரு? சேர்க்கிறார். அந்த கல்வனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ இன்னைக்கு கூட பரதேசில என்ன பண்ணுவ? பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டரை பத்தி எல்லா நேரத்திலையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு நபராக நீங்க மாற வேண்டும். மூன்றாவது, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய். யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கிறது போல, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இறுதி நேரத்துல தன் தாய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த அன்பு மிகப்பெரிய அன்பு. ஒரு தாய் தகப்பனா இருந்து தன் மகனை இழக்கும் போது அந்த தாய் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, அந்த மகன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. நம்ம அம்மா விட்டு இறந்து போகவே நம்ம அம்மாவை யார் பார்த்துக்குவா அப்படின்ற தருவாயில தான் ஒரு மகனை ஆயத்தப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பெற்றோர்களை முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருக்கிறோம். பெற்றோர்களை மதிக்க மாட்டேங்கிறோம். எத்தனையோ சிறு பிள்ளைகள், வாடகை பிள்ளைகள் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க பெற்றோருக்கு முதலிடம் கொடுங்க. எத்தனையோ பேர் என்னை நேசிக்க யாருமே இல்லையே, நான் அப்பா இல்லாம அம்மா இல்லாம நான் ஒரு அனாதையா இருக்கிறேனே, என்னை கவனிக்க யாருமே இல்லையே கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தாய் தகப்பன் இருக்காங்களா? அவங்க நீங்க என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்க. நான்காவது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி பிதாவை நோக்கி முறையிடுகிறார். நமக்கு கஷ்டம் வந்தா உடனே அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஓடுறது, நண்பர்கள்ட்ட சொல்ற பழக்கத்தை நம்ம விட்டுட்டு, நமக்கு கஷ்டம் அப்படின்னும் எப்படி பிதாவை நோக்கி தேவன் முறையிட்டாரோ, எதுவோ முறையிட்டாரோ, நம்ம பிதாவை நோக்கி தான் பார்க்க முடியும். அவர் ஒருவர் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தர முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா, தாகமா இருக்கேன். அவருடைய தாகம் ஒண்ணு உடல் தாகம், இன்னொன்னு ஆத்ம தாகம்.
அந்த ஆத்ம தாகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டை பத்தி இவங்களுக்கு சொல்லலாமா, இயேசு பத்தி இவங்களுக்கு சொல்லலாம், அவர் அன்பை நம்ம அனுபவிச்சிட்டோம்ல, அப்ப நம்ம சும்மா இருக்கிறது தவறு. நம்ம இயேசை பத்தி இவங்களுக்கு சொல்லணும், இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லணும், அவங்கள மாற்றணும். எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இயேசை பத்தி அறியாம இருக்கிறாங்க, தவறு செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இயேசுவோட அன்பை சொல்லணும்ன்ற தாகம் உங்களுக்குள்ளார இருக்கணும். முடிந்தது. யோவான் 19:30 சொல்லப்படுகிறது. 6ஆம் வார்த்தை, அவர் எல்லாவற்றையும் வெற்றியாய் சிறந்து முடித்தார். ஆகவே நம்மளும் என்ன பண்ணணும், நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து அவர் முடித்தார். ஜெயம் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். நாமும் அதன்படி எல்லா காரியத்தையும் ஆண்டவரோடு இருந்து நம்ம முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 7வது வார்த்தை, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46 வாசிக்கிறது போல அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்படைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நம்முடைய ஆத்மாவை நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கிறோம்? நம்ம முழுமையாக முதலாவது யாருக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. இந்த உடல், இந்த சோல், ஆத்மா எல்லாமே ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நம்முடைய ஆவி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது உங்களுக்குள்ளார ஆண்டவர் மனசுக்குள்ளார ஏவி இருந்தார், பேசி இருந்தார்னா இந்த நேரத்தில் நீங்க அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், இயேசுவுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கலாம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்க நல்ல தகப்பன இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசப்பா, இந்த காணொலியை பார்த்திருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பெரியோர் சிறியோர் வாலிப பிள்ளைகளை நீங்க பேசுங்க. அவங்க படிக்கின்ற எல்லா வேதனைகளும் நீங்க அறிந்திருக்கிறீங்க இயேசப்பா. நாங்க ஆண்டவரை ஒருவருக்கு மன்னிக்கவும் ஒரு மீது அன்பா இருக்கவும் ஆண்டவரே இயேசப்பா நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க இயேசப்பா. அதை எங்க வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தணும். இந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வேதனைப்படுகின்ற ஆண்டவரே இயேசப்பா, இந்த மகன் இந்த மகளோட தேவ ஆவியானவர் நீங்க பேசுங்க. நீங்க ஆண்டவரை எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன ஆண்டவரே, நீங்க ஆண்டவரை அதிகமா நீங்க நேசிக்கிறீங்க தகப்பனே. அந்த அன்பை அவன் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். நாங்க செய்யற எல்லா பாவங்களையும் தேவாவியான ஒரு விஷயம் மாத்திரம் மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, எங்களை தொடர்ந்து நீங்க வழி நடத்தி செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.